ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டரான LCH ஹெலிகாப்டர்களை இந்திய படையில் இணைக்க உள்ளாங்க. இந்தியா எதற்காக இந்த ஹெலிகாப்டர்களை உருவாக்கி இருக்காங்க, LCH ஹெலிகாப்டரோட செயல்திறன் என்ன, இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்தியா செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஆயுதங்களை இணைக்கும் பணியில இந்தியா ஈடுபட்டு வர்றாங்க. இந்தியா இந்த போர்க்கப்பல்ல என்ன மாதிரியான ஆயுதங்களை தற்போது இணைத்து வர்றாங்க, இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி எப்படி தாக்குதல் நடத்த முடியும், இந்த கப்பல்ல இணைய உள்ள ஆயுதங்களோட தாக்கும் திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வருகின்ற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஜோத்பூர் விமானப்படை தளத்துல உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் அட்டாக் ஹெலிகாப்டரை இந்தியா டிப்ளாய் செய்ய உள்ளாங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த அட்டாக் ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் சிறப்பா செயல்படும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 21,300 அடி உயரத்துல பறக்க முடியும். இதுதான் உலகத்திலே அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர். ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் சிறப்பா செயல்படக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டரை உருவாக்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னா 1999 கார்கில் யுத்தம் நடந்தது. இந்த கார்கில் யுத்தத்தின் போது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் 16,000 அடி உயரத்துக்கும் மேல உள்ள மலை சிகரங்களின் மீது பங்கர்கள் அமைத்து இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி வந்தாங்க. இவர்களை தாக்குவதற்கு இந்தியாவிடம் இருந்த அட்டாக் ஹெலிகாப்டர்கள்னால 16,000 அடிக்கு மேல பறக்க முடியல. அப்போதான் இந்தியாவிற்கு ஒரு ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் சிறப்பா செயல்படக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டரை உருவாக்கணும் அப்படிங்கிற யோசனை வந்தது. LCH ஹெலிகாப்டர்களை டெவலப் செய்யறதுக்கான வேலைகள் 2006 வருடம் தொடங்கப்பட்டு 2010 வருடம் இந்த ஹெலிகாப்டரோட முதல் பறத்தல் நடத்தப்பட்டது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடால் உருவாக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர்னால பல விதமான காம்பாக்ட் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காம்பாக்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன், டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ், தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்படும் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்கள், குறைவான வேகத்துல பறக்கக்கூடிய வான் இலக்குகள், ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளின் பங்கர்கள் போன்றவற்றை இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். இந்த வருடம் மார்ச் மாதத்துல பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்ட கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 15 லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஆர்டரை HAL நிறுவனத்திற்கு கொடுத்தாங்க. இந்த ஆர்டரின் மதிப்பு 3,887 கோடி ரூபாய். HAL தயாரித்து வரும் 15 ஹெலிகாப்டர்ல இந்திய விமானப்படைக்கு 10 ஹெலிகாப்டர்கள் வழங்கப்பட உள்ளது. மீதமுள்ள 5 ஹெலிகாப்டர் இந்தியன் ஆர்மிக்கு வழங்கப்பட உள்ளது. உள்நாட்டிலே டிசைன் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட அட்டாக் ஹெலிகாப்டர்கள் டிப்ளாய் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. LCH ஹெலிகாப்டர் பிரத்யேகமா இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படைக்காக உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் HAL நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட துரு ஹெலிகாப்டர்களை பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. LCH ஹெலிகாப்டரை இயக்குறதுக்கு 2 பைலட்டுகள் தேவைப்படுவாங்க. ஒருவர் ஹெலிகாப்டரை இயக்குவதற்கு, இன்னொருவர் தாக்குதல்களை நடத்துவதற்கு. LCH ஹெலிகாப்டர் 15.8 மீட்டர் நீளமும் 4.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 5,800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல 1,750 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். LCH ஹெலிகாப்டரை இயக்குறதுக்கு 1032 கிலோவாட் திறன் கொண்ட 2 HAL டர்போமெகா சக்தி இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வருது. LCH ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 268 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தி 550 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். LCH ஹெலிகாப்டர்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிடம் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர் தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டர் அப்படிங்கறதுனால
ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு இந்த ஹெலிகாப்டர்ல 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்ல 20 mm M621 கேனன் பொருத்தப்பட்டிருக்கு. LCH ஹெலிகாப்டர்ல வானிலிருந்து வான் இலக்குகளை தாக்குவதற்கு 8 மிஸ்ட்ரல் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. வானிலிருந்து தரை இலக்குகளை தாக்குவதற்கு 16 துருவாஸ்திரா மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல கிளஸ்டர் மியூனிட்ஸ், அன்கைடட் பாம்ஸ், கிரெனேட் லான்ச்சர்ஸ் போன்ற பல ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி எதிரிகளின் நிலைகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ஹெலிகாப்டர்களை இந்தியா பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளின் நிலைகள் மற்றும் பங்கர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவே உருவாக்கியிருக்காங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல LRSAM அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் மற்றும் MF ஸ்டார் மல்டி ஃபங்க்ஷனல் டிஜிட்டல் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் இணைக்கப்பட்டு வருது. இந்த மிசைல்ஸ் மற்றும் ரடார்களை நவம்பர் மாதத்துக்குள் இணைக்க கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா நவம்பர் மாதத்துல இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல விமானங்களை தரையிறக்கி சோதனை செய்ய போறாங்க. LRSAM சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் மற்றும் MF ஸ்டார் மல்டி ஃபங்க்ஷனல் ரடார்களை இணைப்பதற்கு 45 முதல் 60 நாட்கள் தேவைப்படும். இன்னும் கூடிய விரைவில் இந்த பணி நிறைவடையும் அப்படின்னு சொல்றாங்க. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல LRSAM அப்படின்னு சொல்லக்கூடிய Barak-8 மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த மிசைல இஸ்ரேல் நாட்டின் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மிசைல் பிரத்யேகமா கப்பல்களை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அளிப்பதற்காகவே உருவாக்கியிருக்காங்க. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 45,000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலை பாதுகாப்பதற்கு 32 VLSR-SAM மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த Barak-8 மிசைல்களை இந்தியாவின் முப்படைகளையும் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் நாட்டின் கடற்படை மற்றும் அசர்பைஜான் நாட்டின் விமானப்படையிலும் இந்த மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல இந்தியாவின் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற 3 நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல் 275 கிலோகிராம் எடை கொண்டது. VLSR-SAM மிசைல்னால 60 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு ஸ்மோக்லெஸ் டியூவல் பல்ஸ் ராக்கெட் மோட்டார் இணைக்கப்பட்டிருக்கு. VLSR-SAM மிசைல்னால அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால போர்க்கப்பல்களை நோக்கி வரக்கூடிய சி ஸ்கிம்மிங் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். சி ஸ்கிம்மிங் அப்படின்னா போர்க்கப்பல்கள்ல அதிநவீன ரடார் சிஸ்டங்கள் இருக்கும். இந்த ரடார் சிஸ்டங்களால் டிடெக்ட் செய்யாமல் இருப்பதற்காக எதிரிகள் மிசைல்களை குறைவான உயரத்துல லான்ச் செய்வாங்க. அப்படி குறைவான உயரத்துல பறந்து சென்று கப்பல்களை தாக்கக்கூடிய மிசைல்களை சி ஸ்கிம்மிங் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Barak-8 மிசைல்ல 2-வே டேட்டா லிங்க் இருக்கு. இந்த டேட்டா லிங்கை பயன்படுத்தி மிசைல் இலக்கை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பொழுதே டார்கெட்ஸை மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல இலக்குகளை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு ஆக்டிவ் RF சீக்கர்கள் மற்றும் இன்ஃப்ராரெட் ஹோமிங் கைடிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இந்த மிசைல்னால இலக்கை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல Barak-8 மிசைல்கள் தவிர 4 ஆட்டோபிரட் 75 mm டியூவல் பர்பஸ் கேனன் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4 AK-360 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இந்தியா 26 MiG-29K விமானங்களை இணைக்க போறாங்க. இது தவிர ஃபியூச்சர்ல இந்தியா உருவாக்கி வரும் டெட்பஃப் விமானங்களையும் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இயக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல MF ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே மல்டி ஃபங்க்ஷனல் நேவல் ரடார் இணைக்கப்பட்டு வருது. இந்த ரடார் சிஸ்டத்தை இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. MF ஸ்டார் ரடார் சிஸ்டத்தினால ஒரே
நேரத்துல தரை மற்றும் வான் இலக்குகளை ட்ராக் செய்ய முடியும். இந்த ரடார் சிஸ்டத்தினால 100க்கும் மேற்பட்ட வான் இலக்குகளை ஒரே நேரத்துல கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல 1க்கும் மேற்பட்ட டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். MF ஸ்டார் ரடார்கள்னால 300 கிலோமீட்டர்ல இருந்து 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் செய்ய முடியும். இந்த ரடார் சிஸ்டங்கள்னால 25 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல சி ஸ்கிம்மிங் மிசைல்கள் வரும் பொழுதே கண்டுபிடிக்க முடியும். MF ஸ்டார் ரடார்கள்னால 360 டிகிரியில இருக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த ரடார் சிஸ்டங்கள் இந்தியாவுடைய கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்கள், விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர்கள், நீல்கிரி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் போன்ற அதிநவீன போர்க்கப்பல்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா தவிர இஸ்ரேல் மற்றும் சவுத் கொரியா நாடுகள் இந்த ரடார் சிஸ்டத்தை பயன்படுத்தி வர்றாங்க. MF ஸ்டார் ரடார்கள்னால போர்க்கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஷிப் மிசைல் மற்றும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களுக்கு டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு உதவி செய்யும். இந்த ரடார் சிஸ்டங்கள் நேவல் கன்னர்களுக்கும் தாக்குதல் நடத்துவதற்கு உதவி செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.